ஜென்மாவெல்லாம் நல்ல ஜென்மா தான் கொடுத்துருக்க குருவாயூரப்பா. பிறவி நல்ல பிறவியாக தான் கொடுத்துருக்க, மனுஷ பிறவியாக கொடுத்துருக்க. கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, வாய் பேசுறது, கை கால்லாம் அசைக்க முடியறது, என் புத்தி ஒழுங்காக வேலை பண்ணுறது, எல்லாம் வேலை பண்ணுறது. என்னை முடவனாக பண்ணலை, குருடாக பண்ணலை, செவிடாக பண்ணலை, ஊமையாக பண்ணலை. இவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கியே நீ. என் கர்மாவில் எனக்கு ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கு இவ்வளவு ஒரு கருணையோடு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். தென்னாட்டில் இங்கே பிறக்கும்படியாக பண்ணியிருக்க, புண்ணிய நதிகள் ஓடக்கூடிய இடத்துல பண்ணியிருக்க, மகான்கள் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல பண்ணியிருக்க. ஏதோ நானும் ஏதோ ஒரு மகானை சத்குருவை தரிசனம் பண்ணிட்டு நானும் பழைச்சின்னு இருக்கேன். ஆனால் இந்த பாழா போன இந்த ஆசாபாசம் மாத்திரம் போக மாட்டேங்கிறது. இவ்வளவும் வச்சிருக்கக்கூடிய சமயத்தில் ஆஷாபாஷைர் நிபத்திய அங்கே மட்டும் கட்டு போட்டு வச்சிருக்கே குருவாயூரப்பா. இப்படி ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை எடுத்து இந்த குடும்பத்துக்குள்ளே போய் என்னை மாட்டி விட்டு இதுக்குள்ளே உட்காத்தி வச்சு குழந்தை குட்டி மக்கள் மனைவின்னு இப்படி மாட்டி வச்சிருக்கியே. ஆஷாபாஷைர் நிபத்திய பிரமய என்னை சுத்த விட்டுருக்கியே. இப்படி இதுலேருந்து காப்பாற்றக்கூடாதா குருவாயூரப்பா? பிரமய என்னை பண்ணாத, அது மாதிரி இதுக்குள்ளே என்னை சுற்றி வரும்படியாக என்னை தூண்டி விடாத, என் மனசை கொண்டு போய் அதில் ஈடுபடும்படியாக செய்யாத குருவாயூரப்பா. பிரமய ந பகவன்னு. இப்போ என்னதான் வேணும் கேட்குற பட்டதிரி? பிறந்தது குடும்பத்தில் தானே பிறந்திருக்க, அது வேண்டான்னா இப்போ என்ன வேணும்? என் மனசு முழுக்க குருவாயூரப்பா நீ இருக்கணும். பூரைய தொன்னிஷேவாம். உனக்கு நான் உபாசனை பண்ணணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உனக்கு இங்கிட்ட பக்தி பண்ணணும், உன்னை பார்த்துட்டு இருக்கணும், உன்னை பூஜை பண்ணணும், உன்னையே நினச்சின்னு இருக்கணும். அப்படி அனுகிரகம் பண்ணு.